அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். சுய மதிப்புக்கும் நம்பிக்கைக்கும் மாறாக தவறாக கொள்ளும் குற்ற உணர்வு குறித்து பேச விரும்புகிறேன். பலசாலிகள் தங்களிடம் குறை உண்டென்றறிவர். அவற்றை மறைக்க வேண்டுமென்று அவர்கள் உணர்வதில்லை. ஆகவே உங்களிடம் உள்ள குறைகளை எல்லாம் எங்கும் பறைசாற்றிக் கொண்டு தெரிய போகிறீர்கள் என்று அதற்கு பொருள் அல்ல. ஆனால் மக்களுடன் உரையாடுகையில் நீங்கள் பூரணர் என்று காட்டிக்கொள்ள தேவையில்லை. உங்களிடம் உள்ள எல்லா குறைகளையும் மறைக்க முயற்சிக்க தேவையில்லை. உண்மை என்னவென்றால், பிறருக்கு உதவக்கூடிய சிறந்த வழிகளில் ஒன்று அவர்களிடம் உள்ள குறை என்னவென்று அவர்களிடம் சற்று எடுத்து சொல்வதே என்று பலசாலி அறிவான். ஏனென்றால் உங்கள் பிரச்சனைகளையும் குறைகளையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள துணிவு கொள்கிறார்கள். பெரிய அளவில் மக்கள் என் ஊழியத்தை ஏற்க உதவிய காரியங்களுள் அநேகமாக அதுவும் ஒன்றென்று நான் உண்மையாகவே நம்புகின்றேன். என்னிடம் என்ன குறை என்று மிக வெளிப்படையாக நான் பகிர்ந்து கொள்வதால், இன்றளவும் உள்ள போராட்டங்களை பகிர்ந்து கொள்வதால் அதில் ஏதோ உள்ளதென்று நினைக்கிறேன். மக்களை அது நிம்மதி கொள்ள செய்கின்றது. உங்களை குறித்து நீங்கள் உண்மையாக இருக்கும்போது மக்களிடம் நெருக்கம் உண்டாகின்றது. ஏனென்றால் எல்லோரிடமும் குறைகள் உண்டு. இருப்பினும் பிறர் அதை அறிவதை ஒருவரும் விரும்புவதில்லை. உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஒரு திடமான கிறிஸ்தவனாக. திடமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், நம்புகிறோமோ இல்லையோ. அநேக நலிந்த கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். உணர்வு ரீதியாய் குழப்பத்தில் உள்ள மக்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அவர்கள் மனம் முழுவதும் தவறான இடத்தில் உள்ளது. ஜனங்களிடம் எல்லாவித ஆட்டமும் போடுகிறார்கள். உள்ளுக்குள் ஏதோ நடந்து கொண்டிருக்க, வெளியே ஒருவித வேஷம் போடும் பரிசேயர்கள் போல இருக்க நாம் விரும்பவில்லை. ஆகவே தங்களிடம் குறை உண்டு என்று பலசாலிகள் அறிவர். அவற்றை மறைக்க அவர்கள் நினைப்பதில்லை. தவறு செய்கிறார்கள், அதை ஒப்புக்கொள்கிறார்கள், சிறப்பாக செய்ய முயல்கிறார்கள், முன்னேறி செல்கிறார்கள். நான் செய்தது தவறு, அது என் குற்றம், அது குறித்து நான் ஜெபிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் அது ஒரு பலவீனமாய் உள்ளது. அதை மீண்டு வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார் என்று நம்புகிறேன். ஆனால் மனம் திறந்து சொல்கிறேன், இயற்கையாகவே அது என் வலுவான எல்லை அல்ல என்று சொல்ல ஏன் நமக்கு கஷ்டமாக உள்ளது? நான் நம்புகிறேன். இப்போது நான் சொல்ல போவதை கவனியுங்கள். இதுதான் உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிறது. கிறிஸ்துவில் நாம் யார், என்ன செய்ய முடியும், நம் வரங்கள் என்ன என்று மட்டும் அறிந்தால் போதாது. எதில் நாம் திறமைசாலிகள் அல்ல என்பதையும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அதில் நான் திறமைசாலி அல்ல என்று சொல்ல அஞ்சக்கூடாது. தேவன் அனைவருக்கும் வரங்கள் கொடுக்கின்றார். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வரங்களை கொடுப்பதில்லை. ஆகவேதான் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறோம். ஆக எதில் நான் திறமைசாலி அல்ல என்பதை நானே ஒப்புக்கொள்ள முடிய வேண்டும். அதில் திறமையுள்ள ஒருவரை கர்த்தர் என் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று மன்றாட வேண்டும். பின்னர் நாம் இணைந்து உழைக்கும் போது ஒரே உடலாகிறோம். சில சமயம் நம் அலுவலர்கள் மீதான நம் ஊழியத்தின் உண்மையான போராட்டங்களுள் ஒன்று, நாம் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் நாம் சொந்த ஊழியத்தில் இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளில் அநேக சூழ்நிலைகளை நாம் அனுபவித்திருக்கின்றோம். நம்மோடு கூட சிலர் ஆரம்பிப்பார்கள். ஒரு எல்லையில் அவர்கள் சிறந்திருப்பார்கள். 5 அல்லது 10 பேரை வழிநடத்தி பெரிய காரியங்கள் செய்கின்றார்கள். பின்னர் அந்த பிரிவு வளர்கிறது 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 வளர்கிறது. திடீரென்று அந்த 10 20 ஆகிறது. பின்னர் 25 50 75 100 ஆகிறது. 10 பேரை வழிநடத்தி பெரிய காரியங்கள் செய்த நபர் இப்போது 100 பேரை வழிநடத்த முயற்சித்து எல்லாவித நெருக்கடிக்கும் ஆளாகி வேலையை திறம்பட செய்யாமல் அவர்கள் தடமாறும் போதெல்லாம் திருத்தப்பட்டு சோர்ந்து போனார். இருப்பினும் அதில் சிலதை விட்டொழிப்பது குறித்து அவர்களிடம் பேச முயற்சிக்க, அதாவது சிலதை வேறு சிலர் செய்ய வைக்க, ஒருவேளை வேறு அந்தஸ்திலான வேறு பதவியை ஏற்கிறார். ஓ ஆண்டவரே இரக்கமாயிரும், எங்கள் பட்டங்களை துறக்க நாங்கள் விரும்பவில்லை. பதவி நமக்கு எத்தனை முக்கியம் வாய்ந்தது! நம் அலுவலகம் எங்கே உள்ளது? எத்தனை முறை நம்முடைய பெயர் கதவில் இடம்பெற்றுள்ளது? கார்ப்பரேஷன் ஃப்ளோ சார்ட்டில் நாம் எங்குள்ளோம் என்பதெல்லாம் காண்பதற்கு வியப்பாக உள்ளது. சில நேரங்களில் மக்கள் என்னிடம் கூறுவார்கள், அந்த மாற்றம் செய்தால் பட்டியலில் நான் எங்கே இருப்பேன் என்று.
பட்டியலில் கீழே போய்விடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள விரும்புகின்றார்கள். வெளிப்படையாகவே சொல்கிறேன், எந்த பொறுப்பிலாவது இருக்கும்போது உண்மையில் அது பிரச்சனையாகவே உள்ளது. உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தேவன் தம் வழியை கைக்கொள்வதற்கு ஏதுவானதை செய்ய நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். சகலவித சூழ்நிலையை சந்திக்க வேண்டியுள்ளது. மக்களை காயப்படுத்த விரும்பவில்லை. மக்களை நீங்கள் நேசிக்கின்றீர்கள். குறிப்பாக நெடுங்காலமாய் உங்களிடம் விசுவாசமாய் இருந்த ஜனங்கள் யாரும் கீழிறக்கப்பட்டதாகவோ வேலை செய்ய முடியாதென்று உணர்வதை நீங்கள் விரும்பவில்லை. நான் சொல்லப்போவது இதுதான். உண்மையில் மனப்பூர்வமாய் ஒப்புக்கொள்பவர் அநேகமாய் ஒருவரும் இல்லை. நான் உச்சத்தை எட்டிவிட்டேன். இதை மேற்கொண்டு தொட முயற்சிப்பது இடைஞ்சலை உண்டு பண்ணும். உங்களுக்கும் தடையாக இருக்கும். உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல என்னிடம் இயற்கை வரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக உதவ முடியும். இங்கு நான் தங்க விரும்புகிறேன், மேம்பட விரும்புகிறேன், பிரகாசிக்க விரும்புகிறேன். இங்கு செல்லும்படியான நபரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். அதிலிருந்தே தெரிகிறது, நம் பட்டத்தில் நின்றும் செயற்கை நின்றும் மதிப்பும் மரியாதையும் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கிறது. நம் பட்டங்கள் எல்லாம் தேவனிடம் நன்மதிப்பு உண்டாக்குவதே இல்லை. கவனியங்கள், யாரோ இதை பற்றி கொள்ள வேண்டியுள்ளது. எனக்காக நீர் பணிபுரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்கோ உழைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உழைக்கும் அந்த இடத்திலே கூட வேதனை அடைய வேண்டியதே இல்லை. அத்தகையவற்றில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தேவனே உயர்வுக்கு பொறுப்பு. அவர் நம்மை எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். நமக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புவதை அவரால் நிச்சயம் செய்ய முடியும். உங்களை ஏளனம் செய்வோரை, தவறாய் நடத்துவோரை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால், சிலர் உங்களை சரியாக நடத்தவில்லை என்றாலும் தேவன் உங்களை அங்கிருந்து வெளியேற்றி அவர்கள் கொடுக்காததற்கும் மேலானதொன்றை உங்களுக்கு கொடுப்பார். நேற்று நாம் தவறான இடத்தில் வைக்கப்படும் நம்பிக்கை குறித்தும், எப்படி நமக்குள்ள மாபெரும் பிரச்சனைகளில் ஒன்று உறவுகளில் மிகுந்த வேதனை உண்டாக்கும் காரியம், நமக்கு காரியமாற்றுவதற்கும் மகிழ்ச்சியூட்டுவதற்கும் உதவுவதற்கும் நம் நம்பிக்கையை கடவுளிடம் வைக்காமல் மக்கள் மீது நம்பிக்கையை வைக்கிறோம் என்பது குறித்தும் பேசி கூட்டத்தை நிறைவு செய்தோம். மக்கள் கைவிடுவார்கள் என்பதை தவிர்த்து அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்கும்படி வேதம் எனக்கு ஒருபோதும் கூறுவதில்லை. நான் எதிர்மறையாய் இருக்கவில்லை. மக்களை நம்பக்கூடாது என்றோ எந்நேரமும் காயப்படும்படி எதிர்பார்த்து சுற்றித் திரியவோ நான் சொல்லவில்லை. ஆனால் வேதத்தில் ஒரு இடம் உண்டு. அங்கே அது கூறுகிறது, எல்லா மனிதரின் சுபாவத்தையும் அறிந்திருந்தபடியால் இயேசு தம் சீடர்களிடம் நம்பிக்கை வைக்கவில்லை என்று. அவர்களை நம்பவே இல்லை என்று அதற்கு பொருள் அல்ல. தேவனுக்கு மட்டுமே உரித்தான நம்பிக்கையை அவர்களிடம் வைக்கவில்லை. சில சமயம் மக்களிடம் நாம் அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறோம். பின்னர் அவர்கள் பலவீனமுள்ள மக்களாதலால் கண்டிப்பாக நம்மை கைவிட்டு விடுகின்றார்கள். நாம் நொறுங்குண்டு போகிறோம், வெறுமை அடைகிறோம். நீ எனக்கு அதை செய்தேன்னு என்னால் நம்பவே முடியல. ஒருவேளை காலம் கடந்து நீங்கள் அதை நம்பி இருக்கலாம். மீண்டும் இங்கே யாராவது உங்களை காயப்படுத்துவார்கள் என்று நம்பும்படி சொல்லவில்லை. நான் என் கணவரை பார்த்து சொல்ல முடியும், நமக்கு கல்யாணமாகி 37 வருஷமாகிறது. நான் தேவியை நேசிக்கிறேன். நித்திய பொக்கிஷத்திற்காக போராடுகிறோம். நம்மில் ஒருவர் மறிக்கும் முன்பே இயேசு வருவாரானால் நாம் இணைந்தே இருப்போம் என்று. ஆனால் அவர் என்னை காயப்படுத்தியது இல்லையா? உண்டு. இனி காயப்படுத்த மாட்டாரா? படுத்துவார். நான் அவருக்கு ஏமாற்றம் உண்டாக்கவே மாட்டேனா? உண்டாக்குவேன். எத்தனை காலத்திற்கு தெரியாது. ஒருவேளை நாளையோ மறுநாளோ, நீண்ட காலம் என்று நம்புகிறேன். அத்தகைய நெருக்கடியை உறவுகள் மீது வைக்கக்கூடாது. எல்லா நேரமும் என்னை மன உறுதியோடு இருக்க செய்யாவிட்டால் உன் மீது நான் அதிருப்தி கொள்வேன். ஒருவருக்கொருவர் மனிதர்களாக இருக்க இடமளிக்க வேண்டியது அவசியம். கவனியுங்கள், தேவனை மணந்து கொண்டவர் ஒருவரும் இல்லை. ஆக நீங்கள் மனிதரை மணந்து கொண்டிருப்பதால் மனிதராக இருக்க அவர்களுக்கு சிறிது வாய்ப்பளியுங்கள். எந்நேரமும் பூரணராக இருக்கும்படி ஒருவரை ஒருவர் நெருக்குவதை நிறுத்துங்கள். எப்படியோ என் தவறு என்று சொல்லிக்கொண்டே வேதனையில் இருக்க வேண்டாம். சொல்லப்போனால் எவ்வளவு சீக்கிரம் என் தவறு என்று சொல்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் உறவில் நீங்கள் அமைதி காணப் போகிறீர்கள். அவ்வளவு சீக்கிரம் நிம்மதி அடையப் போகிறீர்கள். எவ்வளவு விரைவில் அது என் குற்றம் மன்னியுங்கள் என்று சொல்ல முடிகிறதோ அவ்வளவு விரைவில் உறவுகளுக்குள் அமைதி உருவாகும். ஆக தங்களிடம் குறை உண்டு என்று பலசாலிகள் அறிவர். அவற்றை மறைக்க அவர்கள் நினைப்பதில்லை. தவறு செய்கிறார்கள், ஒப்புக்கொள்கிறார்கள், சிறப்பாக செய்ய முயற்சிக்கிறார்கள், முன்னேறி செல்கிறார்கள். மக்களிடம் ஏக்கம் ஏற்படுத்துவோரும் உண்டு, தாக்கம் ஏற்படுத்துவோரும் உண்டு. சமயத்தில் நாம் மக்களை கவர விரும்புகிறோம். நாம் தவறு செய்யும் போது அவர்கள் மிகவும் கவரப்படுவதாக தெரியவில்லை. ஆகவே நாம் தவறு செய்வோமானால் செய்யும் குற்றம் குறித்து என்ன உணர வேண்டுமோ அதற்கு மாறாக கூனி குறுகுகின்றோம். பழி பாவம் என்னும் பெரும் சுமைக்கு ஆளாகின்றோம். இது குறித்து நேற்று சிந்தித்தேன். கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று அறிவேன். அது குறித்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. கர்த்தர் என்னை மன்னிக்கிறார் என்று அறிவேன். போதிய அளவு இதை படித்துள்ளேன். இயேசுவின் ரத்தத்தில் உள்ள வல்லமையை அறிவேன். தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது அவரிடம் மன்றிடுவேன் ஆகில் அவர் மன்னிப்பார் என்று அறிவேன். அதை மறைக்கிறார் என்று அறிவேன். கிழக்கு மேற்கு தொலைவிற்கு தூரப்படுத்துகிறார் என்று அறிவேன். என்ன தெரியுமா, சில சமயம் உண்மையாகவே நம்புகிறேன். மறுபடியும் நான் உள்ளபடியே சொல்கின்றேன். இன்று காலை நினைத்துக் கொண்டிருந்தேன், சில நேரங்களில் நான் குழப்பங்களும் தவறுகளும் செய்யும் போது தேவனை விட மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை கடினமாக இருக்கும்.
அவரின் குணாதிசயத்தை நான் அறிவேன். அவர் என்னை மன்னிக்கப் போகிறார் என்று அறிவேன். அவர் இரக்கமுள்ளவர் என்று அறிவேன். ஆனால் தேவனைப் போல மக்கள் என்றும் மன்னிப்பவர்களாகவும் நேசிப்பவர்களாயும் காரியங்களை ஒதுக்கி தள்ளுபவர்களாகவும் இல்லை. அவர்கள் எங்குள்ளார்கள் என்பது குறித்து என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அக்கறை கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஒன்று தெரியுமா, நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, யாராவது உங்களை தவறாக நினைக்க விரும்பினால் தவறாக நினைக்க எதையாவது தேடுவார்கள். ஒரு காரியம் இல்லை என்றால் மற்றொன்று, போதும் என்ற போதும் எப்போது? ஒருபோதும் இல்லை. அத்தகைய மக்களோடு பழகி வந்தால், ஆகவே ஒரு காரியம் இல்லை என்றால் இன்னொன்று, ஏனென்றால் எவ்வளவு நன்றாக செய்தாலும் உங்களிடம் இல்லாதொன்று இருக்கவே செய்யும். சரியா? வேதத்தில் செல்வரான இளைஞரிடம் இயேசு கூறினார், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது என்று. அவன் கூறினான், நான் இதை செய்திருக்கிறேன். அவன் மிக நல்லவனாயிருந்தான். மன்னிக்க வேண்டும், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. இன்னும் ஒன்று குறைபடும்படி கர்த்தர் ஏன் நம்மை விட்டுவிடுகிறார்? அவரை நாம் நாடும்படியாக விரும்புகிறார். உறவுகளில் கூட எப்போதும் ஏன் ஏதாவது குறைபடுகிறது? ஏனென்றால் உமக்கு நானும் எனக்கு நீங்களும் தேவைப்படும்படி அவர் விரும்புகிறார். ஒருவர் மற்றவரின் பரிசுகளை விரும்பும்படி விரும்புகிறார். நீ எனக்கு தேவை, இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, உதவி செய்கிறாயா என்று பேசுவதில் தவறொன்றும் இல்லை. என்னோட தப்பு, மன்னிச்சிரு, அது என் தலைமையில வந்துருச்சு என்று சொல்வதில் ஒன்றும் மோசம் இல்லை. கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை கற்று தெளிவு பெற வேண்டியது அவசியம். நாம் என்று சொல்லும்போது நம்மையே குறிப்பிடுகிறேன், என்னையும் சேர்த்துதான். ஒரு சிறிய சோதனை. உண்மையில் நான் நல்லவள் என்று எனக்கும் மற்றவருக்கும் நிரூபிக்கும் நோக்கத்தில் ஒரு நற்கிரியை மூலம் என் தவறுகளுக்கு பரிகாரம் செய்கிறேனா அல்லது சரிக்கட்ட முயற்சிக்கின்றேனா? நான் ஏதாவது தவறு செய்யும் போது, குற்றம் புரியும் போது காணப்பட்டது போல நான் ஒன்றும் அவ்வளவு மோசமானவள் அல்ல என்று எனக்கே நிரூபித்துக் கொள்வதற்காகவே, அல்லது நான் உண்மையில் நல்லவள், நீங்கள் நினைத்தது போல கெட்டவள் அல்ல என்று மக்களுக்கு நிரூபிப்பதற்காகவே உனக்கு கூடுதல் நன்மைகள் செய்தோ, நீண்ட நேரம் ஜெபித்தும், தேவ வசனத்தை கூடுதலாக வாசித்தும், வயது முதிர்ந்தவள் தெருவை கடக்க உதவியும், தேவனுக்கு சிறிது கூடுதல் ஊழியம் செய்தோ அந்த பாதகத்திற்கு ஈடு செய்வேன் என்று செயல்படுகிறேனா? நற்கிரியைகளும் மேலான காரியங்களும் செய்வதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் அவற்றை நாம் நேற்று பேசியது போல செய்ய வேண்டும், சரியான நோக்கத்தோடு. மக்கள் நம்மை பற்றி நன்றாக பேசுவார்கள் என்று நாம் ஒருபோதும் நற்கிரியைகள் செய்யக்கூடாது. தேவனுக்கு செய்வது போன்றே நாம் செயல்படுவது அவசியம். அவர் மகிமைக்காய் ஜீவிப்பது, யாவற்றிலும் அவரை பிரியப்படுத்த விரும்புவது, அத்துடன் மக்களை கவர்வதற்காக ஒருபோதும் நாம் எதையும் செய்யக்கூடாது. அதை செய்யவே தேவன் நம்மை வழி நடத்துகிறார் என்று நாம் உணர்வதையே செய்ய வேண்டும். யாராவது நினைத்து பார்க்க முடியுமா, இன்னும் நான் கூட அங்கில்லை, ஆனால் உங்களுக்குள் ஒரு அபிஷேகம் குடிகொண்டுள்ளது, அது உங்களை வழிகாட்டி அழைத்துச் செல்லும் என்று ஒரு கிறிஸ்தவனாய் விசுவாசிப்பதென்பது எத்தனை சுகம் என்று எவரேனும் யூகிக்க முடியுமா? 1 யோவான் 2 வேதம் கூறுகிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அபிஷேகமே போதிக்கும் என்று. ஆகையால் இது போன்ற உபதேசம் தேவையில்லை. பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை என்ற அர்த்தமல்ல. அதன் பொருள் உங்கள் வாழ்க்கையை வேறு ஒருவர் நடத்த வேண்டியது இல்லை. நீங்களோ தேவன் வியாபித்துள்ள தனி மனிதர். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனின் வாசஸ்தலம். அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்களித்துள்ளார். ரோமர் 7, ரோமர் 8 கலாத்தியர் வெவ்வேறு அதிகாரத்திலும் வேதம் கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி அழைத்துச் செல்ல விரும்புகிறார். நம்மில் நிலைத்துள்ள அபிஷேகம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று காண்பிக்கும். விசுவாச மன உறுதி நமக்கு வேண்டும். நான் தூய ஆவியால் வழிநடத்தப்பட முடியும், தேவனிடமிருந்து கேட்க முடியும். வேறு எல்லாரிடமும் சென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று எந்நேரமும் கேட்க தேவையில்லை. தேவனுக்கு செவிசாய்த்து என் இருதயத்தின்படி செயல்பட முடியும். பாதுகாப்பற்ற மக்கள் செய்ய மற்ற காரியம், தாங்கள் தேவனிடம் கேட்டதை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறார்கள், ஆனால் உறுதிப்படுத்திக் கொள்ள 4 பேரிடம் சரிபார்ப்பார்கள். பின்னர் நடப்பது என்ன தெரியுமா? என்ன நடக்கிறது என்று யாராவது சொல்ல முடிய வேண்டும். குழம்பி போகிறீர்கள். ஏனென்றால் அந்த 4 பேரும் எவ்வளவு பக்திமானாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக செவி மடுக்கும் பணி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. புரிகிறதா? ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினேன். உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் நல்லதான காலங்களும் உண்டு, மக்களை பெருந்தொல்லையில் ஆழ்த்திய காலங்களும் உண்டு. நீங்கள் ஏற்கனவே தேவனிடம் கேட்டிருப்பதாக அறிவீர்களானால், நீங்கள் அவசியம் இல்லாமல் அது வார்த்தையின்படி இருக்குமானால்,
ஏற்கனவே நீங்கள் தேவனிடமிருந்து கேட்டீர்கள் என்று உங்கள் இதயத்திற்கு தெரியுமானால், சில சமயம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள முக்கியஸ்தர்கள் ஒப்பந்தத்தில் இருந்தாலும் தேவும் நானும் இருந்ததை போன்று நான் மற்றவரிடம் என்ன செய்ய வேண்டும் என கேட்க வேண்டியதில்லை. இப்போதுதான் நாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் சிறு மாற்றம் குறித்து மிக முக்கியமான தீர்மானம் எடுத்தோம். தேவும் நானும் ஆலோசித்தோம். பின்னர் அது குறித்து எங்கள் 4 பிள்ளைகளுக்கும் திருப்திதானா என்று உறுதி செய்ய விரும்பினேன். ஏனென்றால் இது எங்கள் விஷயமும் அவர்கள் விஷயமும் என்றே கருதினேன். மேலும் நான் எல்லாவற்றையும் குறித்து அவர்களிடம் கேட்பதில்லை. ஆனால் இது நான் செய்ய வேண்டும் என்று உணர்ந்தது. சில சமயங்களில் தேவும் நானும் கருதுவதுண்டு, நாங்கள் தீர்மானித்துள்ளோம், எங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் அதை மதிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இவ்விஷயத்தில் அவர்கள் கருத்தை கேட்க விரும்பினேன். அவர்கள் 4வரும் என்னுடன் ஒத்து போனார்கள். இப்போது நான் மேற்கொள்ளும் தீர்மானத்தில் சில மக்களுக்கு விருப்பம் இருக்காது என்று ஏற்கனவே நான் அறிவேன். ஆனால் பாருங்கள், இந்த ஒப்பந்தத்திற்கு உண்மையிலேயே பொறுப்பான குடும்பத்தினரும் இருந்தது எனக்கு மன உறுதி அளிக்கிறது. சண்டையிடும் போக்கில் அல்ல, எனக்கு கவலையே இல்லை என்று சொல்லும்படியான மன உறுதியை அளிக்கிறது. நான் கவலைப்படுகிறேன், ஆனால் என் தீர்மானத்தை மாற்றச் செய்யும் நிலைக்கு போனால் கவலையே பட மாட்டேன். ஆக ஒன்று, நீங்கள் தேவனோடு ஒத்திருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் நம்புவது தேவனுடையவையா என்று உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர்களை கேட்க வேண்டும். ஆனால் ஓடித்திருந்து எல்லோரிடம் கேட்க தேவையில்லை. தாங்கள் செய்து கொண்டிருப்பதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கே தெரியாது. இங்குதான் வருத்தமான காரியமே உள்ளது. பாதி நேரம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றறிய நாமும் விரும்புவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றறிய உண்மையாகவே நாம் விரும்புவதில்லை. நாம் சரி என்று நம்மிடம் சொல்ல வேண்டும் என்றே விரும்புகின்றோம். சமயத்தில் தெய்வம் நானும் இதை செய்வோம், நான் கூட செய்வேன். ஆனால் அவர் என்னிடம் வந்து சொல்வார், இந்த சூட்டுக்கு இந்த டை பிடிக்குதா? இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன குறைச்சல்? இவ்வாறு நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றது உமக்கு பிடிக்கலன்னா இங்கே வந்து என்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதா போட்டுக்குங்க. பின்னர் அவர் செய்ததையே நானும் செய்வேன். நான் சொல்வேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, பிடிக்கல. என்ன சொல்றீங்க? நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கவே இல்லையா? இதை நான் முடிச்சிருக்கிறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆக நம்மிடம் யாராவது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்வதை நாம் விரும்புவதில்லை. உண்மையாகவே அவர்கள் கருத்தை நாம் விரும்பினால் அதை பெறும்போது வாதிட மாட்டோம். பிறர் நம்மிடம் சொல்ல வேண்டும் என்று உண்மையாகவே விரும்புவது, ஓ பிரமாதம், நல்லா இருக்கீங்க, சரியாதான் முடிவெடுத்திருக்கீங்க, அசத்துறீங்க. நான் நினைச்சதை விட இன்னைக்கு நல்லாவே போதிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் தவறு செய்யும் போது தேவைக்கு அதிகமாய் வருத்தம் தெரிவிக்கிறேனா? ஏற்கனவே உங்களை அறிந்தவர் அதை செய்கிறாரா? என்ன தெரியுமா, சில சமயம் நான் அவ்வாறு யாரையாவது சுற்றி வந்தால் அது இவ்விதமாக இருக்கும். சரி, ஏற்கனவே 4 முறை மன்னிப்பு கேட்டு விட்டீர்கள். இதை நீங்கள் 8 நாளைக்கு தொடர்ந்து செய்ய வேண்டியதில்லை. அப்படி செய்தால் அது ஏறக்குறைய பிரச்சனையை நோக்கி கவனத்தை ஈர்ப்பதாகவே அமையும். மன்னிப்பு கேட்பது மகத்தான காரியம்தான். சொல்லப்போனால் அது முக்கியம் என்றே கருதுகின்றேன். அந்த வார்த்தைகள், வருந்துகிறேன், மன்னியுங்கள், நிம்மதி அளிக்கிறது. ஆனால் அதையே திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை. மன்னித்து விட்டதாக ஒருவர் சொல்லும்போது இன்னும் நான் குற்ற உணர்வோடு இருக்கின்றேனா? ஏய் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் உங்களை விடுவிக்கும் போது அத்துடன் அது முடிய வேண்டும். ஆமென். பிறர் என்னை நியாயம் தீர்க்கும் போதோ, என் மீது திருப்தி அடையாத போதோ அது என் மனநிலையை பாதிக்கிறதா? அது பெரிய காரியம் இல்லையா? நான் முடிவெடுத்த போது என் உள்ளம் சரியாக இருந்ததென்றே அறிந்தாலும், கடவுளிடம் கேட்க நான் பிரயத்தனம் எடுத்துக்கொண்டு அவரிடமிருந்து கேட்டேன் என்று முழு மனதோடு நம்பினாலும், இந்த நபர் வந்து அதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்று கூறுவாரானால் அது என்னை மோசமான, சோகமான, சோர்ந்த மனநிலையில் வைக்கிறதா? அது பெரிய காரியம். என்னிடம் நான் அதிகம் எதிர்பார்க்கின்றேன். ஆகவேதான் நான் எப்போதும் தோற்கிறேன். குறைப்பட்டுக் கொள்ள ஏதாவது இருந்து கொண்டே இருக்கிறது. அவைகளும் கூட அர்த்தமற்ற எதிர்பார்ப்புகளாகும். என்ன தெரியுமா, உங்கள் இலக்கு பட்டியலில் உள்ள அனைத்தையும் நீங்கள் அடையும் ஒரு நாள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போவது இல்லை. ஏன் தெரியுமா, வாழ்க்கை நடக்கிறது. உங்கள் காலத்தில் எல்லாம் முழுமையாகும், ஆனால் அதை நீங்கள் செய்யக்கூடும். ஆனால் அப்படி நடக்கப் போவது இல்லை. நாம் உண்மையாகவே வாழ்கிறோம். தொலைபேசி ஒலிக்கிறது. அது நாம் பேச விரும்புவதிலும் அதிகம் நேரம் பேச விரும்பும் ஒருவர்.
தொலைபேசி ஒலிக்கிறது. நாம் கேட்க விரும்பாத ஒன்றை யாரோ சொல்கின்றார். திடீரென்று அது நம் முழு நாளையும் மாற்றி விடுகிறது. நம் பட்டியலில் இல்லாத வேறு காரியத்தை கையாளுமாறு செய்து விடுகிறது. நான் என்ன பேசுகிறேன் என்று தெரிகிறதா? தவறான விவஸ்தையற்ற எதிர்பார்ப்புகளை உங்கள் மீது வைக்காதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், என்னிடம் நான் அதிகம் எதிர்பார்க்கின்றேன், ஆகவேதான் எப்போதும் தோற்கிறேன். நான் குறைப்பட்டுக் கொள்ள ஏதாவது இருந்து கொண்டே இருக்கிறது. மக்களை சந்தோஷப்படுத்துவது கடினமாய் உள்ளது. அவர்கள் மனநிலை எதிர்மறையாக மாறுமானால் சந்தோஷம் ஏற்படுத்த உடனே நான் வேலைக்கு செல்வேன். அப்படி இங்கே யாராவது உண்டா? என்ன தெரியுமா, அப்படி ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்தது. தாறுமாறான வாழ்க்கை சூழலிலே தான் நான் உருவாகி வந்தேன். என்றும் நான் என் தாய் தந்தையருக்கு இடையே சமாதான புறாவாய் இருந்தேன். குடும்ப சூழ்நிலையை சீராக வைத்திருக்க முயல்வேன். ஏமாற்றத்தையும் ஆவேசத்தையும் நான் விரும்பியதில்லை. நான் பேசுவதை அறிந்தவர் யாராவது இங்கு உண்டா? அப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தீர்களா? ஒன்று தெரியுமா, அப்படி ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அதை உடைத்து எரிந்துவிட்டு சமாதான தூதுவராய் என்றும் செயல்படாமல் இருப்பதே ஒரு சவால். குறிப்பாக நீங்கள் சமாதானம் செய்பவராயும் காப்பவராயும் இருக்கும்படி வேதம் கூறும்போது சில சமயம் அது கடினமாய் உள்ளது. ஆகவே சமாதானம் செய்பவராக இருப்பது ஓரளவு நல்லது. என்னால் மத்தியஸ்தம் செய்து மக்களிடையே சமாதானம் கொண்டு வர முடியும். அது நான் பெற்ற அழைத்தலின் வரத்தின் ஒரு பங்கு என்று நினைக்கின்றேன். அவ்வாறு தேவன் என்னை அநேக முறை பயன்படுத்துகிறார் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் சில சமயம் நான் அத்துமீறி சென்று என்னை பித்தாக்கும் சிலரை அடக்க முயற்சிக்கின்றேன். ஏனென்றால் அந்த மனநிலையில் இருந்து அவர்களை நல்ல மனநிலைக்கு கொண்டு வந்தாலும் 10 நிமிடம் கழித்து வேறு ஏதாவது குறித்து மனநிலை கெட்டு கிடக்கிறார்கள், அடுத்த நாள் அல்லது அடுத்த நாள். ஆகவே உங்கள் வாழ்க்கையானது இத்தகைய ஒருபோதும் திருந்தாத ஜென்மங்களால் உறிஞ்சப்பட்டே உதிர்ந்து விடுகிறது. நீங்கள் என்னதான் செய்யுங்கள். ஆமென். நான் நன்றாக போதிக்கிறேன். நன்றி. நான் கூறுகிறேன், கிறிஸ்தவர்கள் குற்ற உணர்வோடு சுற்றித் திரியக்கூடாது. நான் இவ்வாறு உங்களோடு ஒரு விதமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குற்ற உணர்வு இனி நமக்கு பொருந்தாது என்று நினைக்கிறேன். நான் நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும். சமாதான ஷூக்களை அணிந்திருக்க வேண்டும். சோதனையும் வேதனையும் அல்ல. கவலை, கலக்கம், குழப்பம் என்னும் ஷூக்கள் அணியும் போது அது மிகச் சிறியதான இருவேறு ஷூக்கள் நான் அணிந்திருப்பது போன்றிருக்கும். என் கருத்தை விளக்க வேறு யாரிடமாவது 5ஆம் சைஸ் ஷூக்கள் வாங்கி போட்டுக்கொண்டு இந்த இடம் வரை நடந்து வர முயற்சிக்க இன்று காலை ஒரு முறை நான் நினைத்தேன். ஆனால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். எனக்கு எப்படி அசௌகரியமாக இருக்கும், எப்படி நான் முட்டாள்தனமாய் தோன்றுவேன், எப்படி என் நடக்கும் திறனையே அது பாதிக்கும் என்று பாருங்கள். வேதம் நமது கிறிஸ்தவ நடை குறித்தும் நாம் எவ்வாறு கிறிஸ்துவில் நடக்க வேண்டும், அன்பில் நடக்க வேண்டும், அமைதியில் நடக்க வேண்டும் என்பது குறித்து எடுத்து சொல்கிறது. கிறிஸ்துவில் புது சிருஷ்டிப்பாக இனி நமக்கு ஒவ்வாத காரியங்களை எல்லாம் தரித்துக் கொள்ளும் போது உங்களுக்கு புரிகிறதா? அது நம்மை அசௌகரியப்படுத்துகிறது. ஒன்றுமே புலப்படுவதில்லை. கிறிஸ்துவில் நாம் நடைபோட முடியாது. நிலை குலைகிறோம், காயப்படுகின்றோம். பின்னர் அது பிறர் எல்லாரிடமும் நம்மை எரிந்துவிடச் செய்கிறது. உண்மையாகவே இன்று நான் 2 சைஸ் குறைவான மிக சிறிய ஆடை உடுத்தி இருந்தாலும் சில நேரங்களில் மக்கள் அப்படி செய்ய முற்படுகிறார்கள். தங்கள் எடை கூடிவிட்டதை ஒப்புக்கொள்ள விரும்புவதில்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். வயது ஆக சுகமாக இருக்க அதிகம் ஆசைப்படுகிறேன். அது எப்படி என்றால், இடுப்பை சுற்றி இறுக்கமாய் இருக்க விரும்பவில்லை, அசௌகரியப்பட விரும்பவில்லை, அரிப்பெடுப்பதையும் சொரிந்து விடுவதையும் நான் விரும்பவில்லை. நான் மிக நேர்த்தியாகவும் சுகமாகவும் இருக்கலாம். நான் இந்த வயதில் மிக சுகமாக இருக்க விரும்புகிறேன். அநேக கிறிஸ்தவர்களாக சுகமாக இல்லை. காரணம், இனியும் சுகப்படாத காரியங்களையே அவர்கள் தரித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவில் நாம் புது சிருஷ்டிப்பு. பழையன கலைந்துவிட்டு புதியன புகுத்தல் வேண்டும். இனி நீங்கள் தரித்திருக்க கூடாத இத்தகைய சில காரியங்களில் இருந்து அவசியம் வெளியேற வேண்டும். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.